வணக்கம் வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைப்பு தலைவன், தலைமை பண்பு. ஒரு சிப்பாயை எடுத்துக்கோங்களேன். ஒரு சிப்பாய் என்பவன் யார்? மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்ற பொழுது அதை எதிர்நோக்கும் வகையில் அதற்காக சண்டையிடுகிறவன், போர்ல சண்டையிடுறவன். இதுதான் சிப்பாயோட வேலை. அதற்கடுத்து தளபதி. தளபதினா நம்ம இளைய தளபதி அப்படின்லாம் அந்த மாதிரி நினைச்சிருக்காதீங்க. ஒரு முன்னாடி இருந்த ராஜா காலத்தில் இருந்த தளபதி, அந்த தளபதி எல்லாம் யாரு அப்படின்னா அதற்காக ஒரு வியூகம்லாம் செட் பண்ணுவாங்க. அந்த வியூகங்கள்லாம் செட் பண்ணி இந்த சிப்பாய்களை வழி நடத்துபவர் தான் உண்மையான தளபதி. அதுக்கு அடுத்து தலைவர். யார் உண்மையான தலைவர்? லைக் அரசர்னு வச்சுக்கோங்களேன். இவங்க யார் அப்படின்னா இவங்க தான் மேன்மையானவர்கள். எப்படிப்பட்டவர்கள்னா அரிதானவர்கள். எல்லா விமர்சனங்களையும் உதறி தள்ளிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் தலை நிமிர்ந்து அதை சந்திக்கக்கூடியவர்கள். சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அலெக்சாண்டரை எதிர்த்த புலிகேசியா இருக்கட்டும், அதே சமயத்துல பல அரசர்கள் எப்படி போரிட்டார்கள், இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் தலைமை பண்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓடி ஒளிஞ்சிக்காம, கதவை சாத்திக்காம, வீட்டுக்குள்ளாரியே இல்லலாம் அப்படியே இருந்துகிட்டு இருக்காம வெளியே வந்து அதை பிரச்சனையை எப்படி தீர்வு செய்யறதுன்னு ஆலோசிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் கிட்ட பேசணும், இல்லை மக்கள்கிட்ட நேரடியாக போய் உரையாடணும். ஸோ உண்மையான தலைமை என்பது அதிகாரம் கிடையாது. அதிகாரம் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த திரை கவர்ச்சி அதுவும் கிடையாது. இப்போ ரெண்டுமே போச்சுங்களா? அதாவது எந்த கட்சி ஆண்டாலும் சரி, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த அத்தாரிட்டி இருக்குல்ல, அந்த அதிகாரம்லாம் வேலைக்காகாது. அதுக்கு அடுத்து திரைக்கவர்ச்சி. அது ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த கவர்ச்சியெல்லாம் பத்தாது தலைமை பண்புக்கு. அப்போ என்னதாங்க வேணும் அப்படின்னா அவர்களுடைய பார்வை, தொலைநோக்கு பார்வை தனித்துவமாக இருக்கணும். பணியில் ஈடுபடும் பொழுது ஒற்றுமையாக, அவர்களுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்று சேரணும். ஆஹா அப்படின்னு ஓடி ஒளிஞ்சுக்க கூடாது. இதுதான். இது டிவிகேக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி. இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.